உலகத் தமிழர்களின் உன்னத குரல். தொன்மை தமிழின் பண்பாட்டு திரள். அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி. அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி, அமெரிக்க இலக்கிய பேரவையின் சார்பாக இனிக்கும் இலக்கிய இன்பம் சிலப்பதிகாரத்தில் ஊர்சூழ் வரியில் கண்ணகியினுடைய அவலச்சுவையை இரண்டாம் பகுதியாக பார்க்கலாம். தொல்காப்பியனுடைய மெய்ப்பாடுகளை இந்த பகுதியிலே இணைத்தும் பார்க்கலாம். முதல் பகுதியிலே மதுரை மாநகரத்து வீதிகளிலே மதுரை மாநகரத்து பெண்களெல்லாம் கேட்கும் வண்ணம் ஈதொன்று ஈதொன்று என்ற சொல்லின் பொருளை ஆழமாக தன்னுடைய வாழ்க்கையோடு இணைத்து ஒரு அவலத்தை வெளிப்படுத்தினாள் கண்ணகி. அவள் நடந்து கொண்டிருக்கிறாள். அங்கனம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது கண்ணகியை பார்த்த மக்களினுடைய அவலச்சுவை இருக்கிறதல்லவா, அவர்களுடைய பார்வையில் ஒரு சோகம், அவர்கள் பேச்சிலே ஒரு சோகம் இருக்கிறதல்லவா, இதை இளங்கோவடிகள் எங்கனம் எடுத்து இயம்புகிறார் என்பதுதான் இந்த பகுதியினுடைய மிக சிறந்த மெய்ப்பாட்டான அவலத்தை நமக்கு கூறுகிறது. ஊரவர்கள் எல்லாம், அந்த மதுரை மாநகரத்து மக்கள் எல்லாம் கண்ணகியை பார்த்து அந்த சோகத்தோடு தங்கள் சோகத்தை இணைத்துக் கொள்கிறார்கள். வரிகளை வாசிக்கின்றேன். அல்லல் உற்று ஆற்றாது அழுவாலை கண்டேங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாம் மயங்கி களையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இதுவென்கொள். மன்னவர் மன்னன் மதிக்குடை வாழ்வேந்தன் தென்னவன் கொற்றம் சிதைந்தது இதுவென்கொள். மண்குளிரச் செய்யும் மரவேல் நெடுந்தகை தன்குடை வெம்மை விளைத்தது இதுவென்கொள். செம்பொற் சிலம் ஒன்று கையேந்தி நம்பொருட்டால் வம்ப பெருந்தெய்வம் வந்தது இதுவென்கொள். ஐயரி உண்கண் அழுதேங்கி அரற்றுவாள் தெய்வமுற்றால் போலும் தகையல் இதுவென்கொள். இந்த வரிகளில் எந்த சொல் இலக்கியத்தினுடைய நயத்தை அதிகப்படுத்தி காட்டுகிறது, சோகத்தை அதிகப்படுத்தி காட்டுகிறது என்று சொன்னால் இதுவென்கொள் இதுவென்கொள் இதுவென்கொள். அப்ப இந்த இதுவென்கொள் என்ற சொல்லினுடைய ஆழமான பொருளை பார்க்கின்ற பொழுது இலக்கிய நயம் நமக்கு அதிகமாக தெரிகிறது. கண்ணகி அழுது கொண்டு போகிறாள். கையிலே சிலம்பு இருக்கிறது. மக்கள் எல்லாம் அவளை பார்க்கிறார்கள். பார்த்த உடனே அவர்கள் பேசுகிறார்கள் அல்லவா, அல்லலுற்று ஆற்றாது இப்படி அழுது கொண்டு போகிறாளே, இதனால் பாண்டியனுடைய வளையாத செங்கோல் வளைந்து விட்டதே, இதன் காரணம் என்ன? இதுவென்கொள்ளுக்கு இது என் காரணம் என்ன? யார் பேசுறது? மக்கள். அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் கேள்விக்குள்ள அவலச்சுவை, அந்த அவலச்சுவையை வெளிக்காட்டுகிற சொல் எதுவென்றால் இது என்ன காரணமோ, இது என்ன விதி பயனா, இது என்ன காரணத்தினாலோ என்று அவர்கள் கேட்கிறார்கள். அதோடு நிக்கல. மன்னனுக்கெல்லாம் மன்னவன் தென்னவனாக இருக்கின்றான். அவனுடைய கொற்றமானது மதிக்குடை வாழ்வேந்தன், அவனுடைய கொற்றம் சிதைகிறதே, இது என்ன காரணத்தினாலோ. இந்த இடத்துல வருகிற இதுவென்கொள் என்பது இது என்ன காரணத்தினாலோ என்று கேட்பது யாரு? ஊர் மக்கள், மதுரை மாநகரத்து மக்கள் கேட்கிறார்கள். யாருக்கிட்ட? தங்களுக்குள்ளே பேசிட்டு போறாங்க. மண் குளிரச் செய்யும் மரவேல் மெடுந்தகை, இந்த மதுரை மாநகரத்தை எல்லாம் குளிரச் செய்ய ஆட்சி செய்தவனாகிய தென்னவனினுடைய கொற்றமானது சிதைந்து விட்டதே, இது என்ன காரணத்தினாலோ. தன் குடை செம்மை விளைத்தது, இது என்ன காரணம்? இதனால என்ன கேடு நேரிட போகிறதோ. அப்ப அந்த அவலச்சுவை இங்கே அதிகப்படுத்தி காட்டியது இது என்றால் இது வெண்கொள், இது என்ன கொள், இது என்ன காரணம் என்ற சொல்தான். செம்பொர் சிலம் ஒன்று கையேந்தி நம்பொருட்டால் வம்ப பெருந்தெய்வம் வந்தது இது வெண்கொள். இந்த வரிகளில் மிக அதிகமான அவலச்சுவையை காட்டுகிற வரியே இந்த வரிதான். செம்பொற் சிலம்பு கையில ஏந்தி இருக்கிறார். நம்முடைய ஊருக்கு புதியதாக வந்திருக்கிறாள். தெய்வம் உற்றவளை போல் காணப்படுகிறாள். இவளால் இந்த மதுரை மாநகரத்துக்கு என்ன விளைவு ஏற்பட போகிறதோ, என்ன தீமையை காண போகிறோமோ, இந்த இதுவன்கொள்ளுக்கு இதுதான் பொருள்.
அப்ப என்ன கேடு நேரிடப் போகிறதோ மதுரைக்கு என்பதை சொல்லாமல் சொல்கிறார் இளங்கோவடிகள். இந்த இதுவென்கொள் என்பது கோபம் கலந்த அவலைச்சுவையாக என்னால் பார்க்க முடிகிறது. அதோட மதுரை மாநகரத்து மக்கள் விடல. ஐயரி உன்கண் அழுதேங்கி அரற்றுவாள் தெய்வமுற்றால் போலும் தகையல் இதுவென்கொள். ஐயமுற்று அவருடைய கண்களில் இருந்த ஐயரி உன்கண் அழுது ஏங்கி அரற்றி பலவாறு பேசிக்கொண்டு வருகிறாளே, தெய்வமுற்றவளை போல் வருகிறாளே. இந்த பெண்ணா ஏற்கனவே வம்ப பெருந்தெய்வம் வந்தது இதுவென்கொள் என்று முந்தைய வரிகளில் பார்த்து விட்டோம். அப்ப தெய்வம் உற்றவளை போல, தெய்வ ஆவேசம் உற்றவளை போல வருகிறாளே, இது என்ன காரணத்தினாலோ இதுல வருகிற இது என் கொள் என்ற சொல்லானது 3 சொற்கள், சின்ன சின்ன சொற்கள் வந்து ஒற்றை சொல்லாக அங்கே இளங்கோவடிகளால் காட்டப்படுகிற இது வெண்கொள் என்பதற்கு என்ன பொருள்னா, இதனால் இந்த மதுரை மாநகரம் என்ன துன்பத்தை காண நேரிடுகிறதோ என்று சொல்லுகின்ற பாங்கில அவலச்சுவையுடைய உச்சத்தை எடுத்து கூறுகிறார் இளங்கோவடிகள். முந்தைய பகுதியில கண்ணகியினுடைய வாயிலாக அந்த அவலத்தை வலியுறுத்திய இளங்கோவடிகள் இந்த பகுதியில அந்த அவலச்சுவையினை மதுரை மாநகரத்து மக்கள் வாயிலாக எடுத்துரைக்கிறார். பயன்படுத்தப்பட்ட சொல் இது என்கொள் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் மாறுபடுகிறது. இது என்ன காரணம், இதனால் என்ன கேடு நேரிட போகிறதோ, தெய்வமுற்றவரை போல் இருக்கிறாளே என்ன ஆபத்து நேரிட போகிறதோ, மதுரை மாநகரம் தான் என்ன துன்பத்தை அடைய போகிறதோ என்ற அவலச்சுவையும் கேள்வியும் மக்களினுடைய எதிர்பார்ப்புக்குள் புதைந்திருக்கின்ற ஒரு அச்சத்தையும் இந்த பகுதிகளிலே காட்டி அவலச்சுவையும் உணர்த்துகிற இந்த பகுதி இலக்கிய இன்பத்தை நாமெல்லாம் உணர்ந்து அதை நாம் இந்த இடத்திலே மகிழ முடியாது. இந்த இடத்திலே கண்ணகியுடனும் சேர்ந்து மதுரை மாநகரத்து மக்களுடனும் சேர்ந்து நாமும் வருத்தப்படத்தான் நேரிடுகிறது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டிக் கொள்கிறேன். மங்களமேரி திருச்சியில் இருந்து நன்றி, வணக்கம்.